திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சமஸ்கிருதத்துல ஆர்திரா அப்படின்னு பெயர். இதுவே ஆருத்ரா அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதத்துல வர திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளதான் ஆருத்ரா திருநாள் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமானுக்கு வருஷத்துல எல்லா நாளுமே அபிஷேகம் நடைபெறும். ஆனா நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். அந்த 6 நாட்கள்ல மிக முக்கியமான நாள் தான் இந்த ஆருத்ரா நன்னாள். சிவபூஜை செய்தால் கிடைக்கும் புண்ணியம் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே கிடைக்கும். வியாக்கிரபாத பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரத்துல சிவபெருமான் காட்சி தந்து ஆனந்த நடனம் ஆடி காட்டியதும் இந்த ஆருத்ரா நன்னாலதான். தம் பக்தரோட பக்தியை இந்த உலகிற்கு எடுத்துரைப்பதற்காக சேந்தனார் வீட்டிற்கு சிவபெருமான் களியுண்ண சென்றதும் இந்த ஆருத்ரா நன்னாலதான். அதனாலதான் ஆருத்ரா நாளனைக்கு திருவாதிரை களி படைக்கப்படுகிறது. இறைவனின் நடனமே உலகின் அசைவிற்கு காரணமாக இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக